மகாசிவராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. காலைல சிம்பிளா ஒரு படிக்கோலம் போட்டு, காலையில ஒரு வெறும் அவல் மாத்திரம் வச்சு பூஜை பண்ணிட்டேன். வீட்டாண்ட இருக்க நந்தீஸ்வரர் கோயிலோட சிவன், பார்வதி அலங்காரம் தான் இது. உற்சவரோட அலங்காரம். ஒரு 2 வருஷமா வந்துட்டு பிரசாதம் பண்ணி குடுக்குறேன். போன வருஷம் வந்து வெண்பொங்கல் பண்ணேன். இந்த வருஷம் சக்கரை பொங்கல் பண்ணலான்னு இருந்தேன். திடீர்னு அந்த பிளான் மாத்திட்டாங்க. வெண்பொங்கலே பண்ண சொல்லிட்டாங்க. சரி வெண்பொங்கல் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல்னு சொல்லிட்டு, இது என்ன வெண்பொங்கல் பண்ணுறோமேன்னு சரி கொஞ்சமா சக்கரை பொங்கலும் பண்ணிட்டேன். இது ஒரு 3/4 கிலோ, அது ஒரு 1/2 கிலோ மாரி பண்ணிட்டேன். நம்ம கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு ஒரு 3 கோயில்ல போய் அபிஷேக பொருள் குடுக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு, நான் முதல் கால பூஜைக்கு வேண்டிய நெய்வேத்தியமா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு, அது வந்து மசிச்சு, நாட்டு சக்கரை போட்டு எடுத்து வச்சுட்டேன். அந்த முதல் கால பூஜைக்கு தேவையான நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் நான் போனேன். ஏன்னா, ஒரு 3 கோவில் நந்தீஸ்வரர் கோவில், அர்த்தநாரீஸ்வரர், அப்புறம் கருமாரியம்மன் இந்த 3 கோவில்ல நான் குடுத்துட்டு வர மாரி இருக்கும். சக்கரை பொங்கலும் கொஞ்சமா பண்ணி எடுத்துட்டேன். கருமாரியம்மன் கோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு சிவலிங்கம் மாரி ரங்கோலி எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருந்தது. இந்த வருஷம் அலங்காரமே ரொம்ப அழகா இருந்தது. கூடவே ஐயர் வந்துட்டு ஒரு கதையும் சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் அலங்காரத்துல வந்து அம்பாள் மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி குடுக்குற மாரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னா, ஒருத்தரோட கனவுல வந்து அந்த ஊர்ல இருந்த நோய் போணும்னா, இந்த மாரி பண்ண சொல்லி அம்பாளே வந்து கனவுல சொல்லியிருக்காங்க. வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சு குடுக்க சொல்லி. ஸோ, அவர அங்க பண்ணி அதே மாரி எங்க இடத்துலயும் அந்த மாரி அலங்காரம் பண்ணி செட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு. அந்த மஞ்சள் வேப்பிலையும் கொஞ்சமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தண்ணீல தெளிச்சிட சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் இட்டுக்க சொல்லிட்டாங்க. அதே மாரி நானும் பண்ணிட்டேன். ஒரு 7:30 மணி போல எப்பவுமே முதல் கால பூஜை தொடங்குவேன். இந்த தடவ ஒரு 8 மணி ஆயிடுச்சு. முதல் கால பூஜை ஒரு 8 மணிக்கே தொடங்கி ஒரு 8:30 மணி எல்லாமே முடிச்சுட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். நாட்டு சக்கரை போட்டு சக்கரவள்ளி கிழங்கு நெய்வேத்தியம் பண்ணி, அபிராமி அந்த அதில இருக்க சிவனோட 108 போற்றிகளும், மீனாட்சி அம்பாளோட 108 போற்றிகளும் சொல்லி, ஃபஸ்ட்டு கணபதி பூஜை பண்ணி, இந்த 2 போற்றிகள் சொல்லி, கற்பூரம், தூப, தீப ஆரத்தி காமிச்சு, முதல் கால பூஜை. இதே மாரி தான் 4 காலமும் பண்ணிடுவோம். அடுத்து 2வது கால பூஜைக்கு தேவையான கொண்டக்கடலை நெய்வேத்தியம். அடுத்து 3வது கால பூஜைக்கு வேண்டிய பால் பாயாசம் பண்ணுவேன் எப்போவுமே. அதுவும் ரெடி பண்ணிட்டேன். காலம்பறைக்கு வந்துட்டு ஒரு அவல்ல ஒரு நெய்வேத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவல் மாத்திரம் வறுத்து வச்சுட்டேன். தூள் பண்ணிவிட்டு அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நெய் விட்டு ஒரு சிம்பிளாக ஒரு நெய்வேத்தியம் மாதிரி ஸ்வீட் மாதிரி பண்ணி வச்சிடலாம். 2வது கால பூஜை வந்துட்டு ஒரு 10:30 மணிக்கு தான் தொடங்கினேன் நான். இது எல்லாமே இந்த முதல் கால பூஜை முடிஞ்சோடனே இந்த நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 9:30க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி ஃப்ரீயாக இருக்குமேனு நைட்டே வந்து வாசலும் பெருக்கி தொடச்சிட்டேன். ஏன்னா காலையில் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரம் ஒரு 3:30க்கெல்லாம் நம்ம வாசலை பெருக்கி தொடச்சிட்டு இருக்க முடியாதுன்னு நைட்டே 2வது கால பூஜை தொடங்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். எல்லாம் பெருக்கி தொடச்சி கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 10:30 மணி போல் 2வது கால பூஜை முடிச்சுட்டு, அப்புறம் ஒரு 11:45 போல் 3வது கால பூஜைக்கு தொடங்கிட்டேன். எப்போவுமே 3வது கால பூஜைக்கு வந்து பால் பாயசம் தான் நெய்வேத்தியம் பண்ணுவேன். அதே மாதிரி பால் பாயசம் வச்சு 3வது கால பூஜையும் ஒரு 11:45 போல் தொடங்கி 12:15 போல் முடிச்சிட்டோம். 1 மணி வரைக்கும் தான் அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி எப்போவுமே நான் முழிச்சிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா தூங்கிட்டு காலையில் ஒரு 3:30 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். நான் 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். இந்த மாதிரி தான் நானும் என் பொண்ணும் இந்த வருஷம் சிவராத்திரியை ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.